His full name is Thomas Chance Eliot. ஸோ இவர் பிறந்தது 26 செப்டம்பர் 1888 அண்ட் இவர் இறந்தது வந்து 4th ஜனவரி 1965. ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தோ இது படிக்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். தென் ஹி வாஸ் பார்ன் இன் சென்ட் லூயிஸ் மிசூரி, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவர் வந்து பிறந்தது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல, யூஎஸ்ல சென்ட் மிசூரி, சென்ட் லூயிஸ்ல. தென் இவர் வந்து 25 இயர்ஸா இருக்கும்போது இவங்க ஃபேமிலி வந்து தே ஹவ் மூவ் டு இங்கிலாந்து இன் 1914. ஓ, ஸோ இவர் வந்து பிறந்தது யூஎஸ்ல, பட் வளர்ந்தது வந்து ஒரு 25 இயர்ஸ்ல. இவர் வந்து 25 இயர்ஸா இருக்கும்போது இவங்க ஃபேமிலி இங்கிலாந்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இங்கிலாந்துல வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவரோட ஃபேமிலி வந்து இட்ஸ் அ போஸ்டன் பிராமின் ஃபேமிலி. இந்த போஸ்டன் பிராமின் ஃபேமிலிங்கிறது என்னன்னா, ஆம், ஒரு புரொட்டஸ்டன்ட் பாரம்பரியம் கொண்ட ஒரு ஃபேமிலி. அந்த புரொட்டஸ்டன்ட் அப்படின்னா இந்த இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் இருக்காங்களா, ஆர்சி கிறிஸ்டியன், அவங்க இல்லாம மற்ற இந்த இந்த கைண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸை வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்ல இருந்தா இப்ப நம்ம ஊர்ல இருக்க இந்த சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த இது வந்து அமெரிக்கால இருந்து வந்து இங்க வந்து செட்டில் ஆன ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ப்ரொட்டஸ்டன்ட் ஃபேமிலி குரூப்பை வந்து இந்த ஒரு இந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து போஸ்டன் பிராமின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாரம்பரியம் கொண்டது தான் இவருடைய தாமஸ் சான்ஸ் எலியட்டுடைய ஃபேமிலியும் கூட. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தென் இவரோட ஃபாதர் ஹென்ரி வேர் எலியட். இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மோஸ்ட் ப்ராமினன்ட் பிஸ்னஸ் மேன் இங்கிலாந்துல அண்ட் யூஎஸ்ல. ஸோ வந்து இவருக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஹைட்ராலிக் பிரஸ் பிரிக் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சென்ட் லூயிஸ்ல இருந்துச்சு. இது என்னன்னா வந்து இந்த செங்கல் எல்லாம் வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஏத்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதுடைய வந்து ஓனர் வந்து ஹென்ரி வேர் எலியட், நம்ம சிஎஸ் எலியட் உடைய ஃபாதர் தான். ஓகேவா? தென் ஹி இஸ் அ மாடர்னிஸ்ட் போயட். மாடர்னிஸ்ட் போயட் அப்படின்னா இந்த 1980s, சாரி 1890ஸ்ல இருந்து 1950s வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து இவங்கள வந்து மாடர்னிஸ்ட் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப வந்து ப்ரெசைஸா, ரொம்ப வந்து கிறிஸ்பா இருக்கும். சும்மா வந்து வளவளன்னு சொல்லாம சிம்பிளா நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திங்கிங், இந்த மாதிரி வந்து எழுதக்கூடிய ஒரு ரைட்டர்ஸை வந்து மாடர்னிஸ்ட் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல வந்து நம்மளுடைய டிஎஸ் எலியட், அப்புறம் வந்து எஸ்ரா பவுண்ட், வெலேஸ் ஸ்டீவன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து இதுல வந்து வருவாங்க. ஸோ இவர் வந்து எப்படி இவருக்கு வந்து தான் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சுன்னா, இந்த போய்ட்ரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சுன்னா, ஆம், ஒரு ஃபேமஸ் பெர்ஷியன் போயமான ருபயத் அப்படிங்கிற போயம ஒரு பெர்ஷியன் போயட் வந்து ஓமர் காயம் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? இந்த போயம நம்ம எட்வர்ட் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கை தாமஸ் சான்ஸ் எலியட் வந்து ரீட் பண்றாரு. ரீட் பண்ணி அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. ஓகே, இந்த ஒர்க் வந்து இவ்வளவு அழகா வந்து எழுதியிருக்காங்கல்ல, நானும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஸ்பயர் ஆகி தன்னோட வந்து 14வது வயசுல இந்த இந்த ரூபயத்துடைய டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கை வந்து படிச்சு பார்த்து அவருக்கு பிடிச்சு போய் தானும் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வந்து 14வது வயசுல இவர் வந்து போயட்ரி எழுத ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் இவர் தன்னோட லைஃப்ல 2 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் வந்து இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த வேர்ல்டுலே வந்து பெஸ்டா ஆர்ட்ஸ், சயின்ஸ், அப்புறம் இந்த பீஸ்க்காக வந்து போராடினவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை வந்து சூஸ் பண்ணி வந்து கொடுக்கறது தான் நோபல் பிரைஸ். ஸோ இவருக்கு வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் 1948ல இவர் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1948ல இவர் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் இவர் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டர் ஆஃப் மெரிட் என்னன்னா வந்து இங்கிலாந்துக்கு உள்ளாடி பெஸ்டா வந்து யாரெல்லாம் வந்து ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், சயின்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அதையும் இவர் 1948ல வின் பண்ணியிருக்காரு. இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோபல் பிரைஸ் வந்து ஜிஎஸ் எலியட் எப்போ வின் பண்ணாருங்கிறது வந்து நெட் எக்ஸாம்ல எல்லாம் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் அவரோட நோபல் பிரைஸும் ஆர்டர் ஆஃப் மெரிட்டும் ரெண்டுமே இந்த சேம் இயர் 1948. ப்ளீஸ் ரிமெம்பர் இட். ஸோ நவ் இவரோட வந்து இம்பார்ட்டன்ட் போய்ட்ரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த இம்பார்ட்டன்ட் போய்ட்ரி கலெக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஜேர்னி ஆஃப் மேகிக்குள்ள தான் வந்து கொஸ்டின் வருங்கிறது கிடையாது. ஜிஎஸ் எலியட் வந்து ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் அவங்க கேட்கலாம். ஸோ வந்து இவரோட வந்து வேற இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் உடைய வந்து இயர்ஸும் நீங்க படிச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் ப்ளீஸ் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா யூ கேன் கிராக் இட். ஓகே. ப்ரூஃப்ராக் அண்ட் அதர் அப்சர்வேஷன்ஸ் இவருடைய ஒரு போய்ட்ரி கலெக்ஷன். இது வந்து 1917ல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ
அந்த கலெக்ஷனோட இம்பார்ட்டன்ட் போயம் வந்து தி லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃபிரட் ப்ரூஃப்ராக். ஓகேவா? தென் இவரோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் வந்து தி வேஸ்ட்லேண்ட். இது வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் ஆஃப் டி.எஸ். எலியட். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1922. இது வந்து த கிரைச்சீரியான் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, த வேஸ்ட்லேண்டுங்கிற போயம் வந்து இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 5 பார்ட்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, 5 பார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 434 லைன்ஸ். 434 lines. Please remember it. Okay. Then Gerundian in 1920, a song for Simeon in 1928, The Hallowman in 1930, Ash Wednesday in 1930, Four Quarters in 1943. Then இவரோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்னன்னா, ஸ்வீனி அகோனிஸ்டஸ், மர்டர் இன் த கேத்தட்ரல், த ராக், தி ஃபேமிலி ரீயூனியன், தி காக்டெயில் பார்ட்டி, த கான்ஃபிடென்ஷியல் கிளர்க் அண்ட் தி எல்டர்லி ஸ்டேட்ஸ்மேன். ஸோ இதுல வந்து மர்டர் இன் த கேத்தட்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1935 இது வந்து சர் தாமஸ் பெக்கெட் உடைய வந்து மர்டர் பற்றியான ஒரு ஒர்க், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதோட இயர்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி மர்டர் இன் த கேத்தட்ரல், த ஃபேமிலி ரியூனியன், ராக், த காக்டெயில் பார்ட்டி. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ப்ளீஸ் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ரீகால் பண்ணிக்கோங்க இந்த இயர்ஸ். Now, இவரோட மேஜர் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ். டி.எஸ். எலியட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கிரிட்டிக் ஆஃப் த 20th century. ஓகேவா? 20th centuryயோட ஒரு ஃபேமஸ் கிரிட்டிக் தான் டி.எஸ். எலியட். ஸோ இவரோட வந்து கிரிட்டிசிசம் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்ஏ கலெக்ஷன், தி சாக்ரட் ஓட். இது வந்து இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 20 essays அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1920. ஸோ நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், 1920 20 essays. இது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு லிட்டரரி ஒர்க். ஓகேவா? ஒரு கிரிட்டிசிசம் கலெக்ஷன் ஆஃப் essays. Okay. Now, homage to John Dryden, essays on poetic tradition and criticism. ஓகே, இந்த poetic tradition, இந்த poetry வந்து எப்படி வந்துச்சு, இந்த poetry வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுறதும் poetry வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கூறப்பட்ட ஒரு ஒர்க்கும் தான் இந்த ஹோமேஜ் டு டான் ட்ரைடன் 1924. ஃபார் லான்ஸ்லெட் ஆண்ட்ரூஸ் 1928 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது வந்து அந்த காலகட்டத்துடைய வந்து லிட்ரேச்சர், ரிலீஜியன், மதம், அப்புறம் வந்து கல்ச்சர், இது எல்லாத்தையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுந்தது தான் இந்த ஃபார் லான்ஸ்லெட் ஆண்ட்ரூஸ். தென் வந்து செலக்டட் எஸ்ஏஸ். இது வந்து என்னன்னா, அவரோட வந்து கிரிட்டிசிசம் ஒர்க்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நிறைய வந்து எஸ்ஏஸை வந்து இன்க்ளூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க். தென் வந்து யூஸ் ஆஃப் போய்ட்ரி அண்ட் யூஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1933 அண்ட் இட் வாஸ் பேஸ்ட் ஆன், இது வந்து சார்ல்ஸ் எலியட் நார்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரைட்டர் வந்து ஹார்வர்டில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அமெரிக்காவில், அங்கே வந்து கொடுத்த ஒரு ஸ்பீச்சை இவர் வந்து பேஸ் பண்ணி எழுதினது தான் இந்த ஒரு ஒர்க். ஆஃப்டர் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் 1934, இது வந்து கல்ச்சரல் கிரிட்டிசிசம். அந்த கல்ச்சரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து எழுதியிருப்பாரு. இது வந்து கன்சிடர்ட் கான்ட்ரவர்ஷியல். பொதுவாகவே நம்ம வந்து சமூகத்தில் இருக்க இந்த கலாச்சாரம் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அது வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகும், அப்படிதானே? ஒரு பேச்சு பொருள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகியிருக்கு. நோட்ஸ் டுவர்ட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கல்ச்சர் 1940, இதுவும் வந்து கல்ச்சர் பற்றியும் சொசைட்டி பற்றியும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இவர் சொன்ன ஒர்க் தான். ஆன் போய்ட்ரி அண்ட் போய்ட்ஸ், இது வந்து போய்ட்ரியும் போய்ட்ஸும் எப்படி வந்து காலகாலமா வந்து அவங்களோட ஸ்டைல், அவங்களோட போய்ட்ரி எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி இருந்த போய்ட்ரி இப்போ இப்படி ஆயிட்டு இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இவர் வந்து அதை வந்து பார்த்து அவரோட வந்து ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு எஸ்ஸே தான் இந்த எஸ்ஸே. ஓகேவா? நவ் இண்டிவிஜுவல் எஸ்ஸேஸ். இவரோட இண்டிவிஜுவல் எஸ்ஸேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் சேலஞ்ச், இதோட இயர் வந்து 1919. சாரி, நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணல, ப்ளீஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 1919 நோட் பண்ணிக்கோங்க. தென் த மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க். அதுக்கப்புறம் இவர் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து டி.எஸ். எலியட் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதான் வந்து டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியும் அப்ஜெக்டிவ் கோரலேட்டியும். ஸோ இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி எந்த ஒர்க்கில் வரும்னு கேட்டாச்சுன்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் இந்த கான்செப்ட் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் கோரலேட்டிவ் வந்து ஹேம்லெட் அண்ட் கிஸ் ப்ராப்ளம்ஸ்ல தான் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் வந்து பிலிப் மெசஞ்சர், ஆண்ட்ரூ மார்வெல், டான்ஜே. ஸோ இந்த பிலிப் மெசஞ்சர், ஆண்ட்ரூ மார்வெல், டான்ஜே இது மூணுமே வந்து ரைட்டர்ஸ் உடைய நேம். ஓகேவா? பிலிப் மெசஞ்சரை பற்றி இவர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு டி.எஸ். எலியட். அதோடைய நேம் வந்து பிலிப் மெசஞ்சர். அதே மாதிரி தான் ஆண்ட்ரூ மார்வெல் பற்றியும் ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு, டான்ஜே பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு. ஸோ அதோடைய ஹெட்டிங் வந்து அந்த ரைட்டர்ஸ் உடைய வந்து நேமே அவர் வந்து கொடுத்திருப்பாரு ஹெட்டிங்கா. அதுக்கப்புறம் போய்ட்ரி அண்ட் டிராமா, அதுவும் இவரோட ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் எஸ்ஸேஸ். ஸோ நம்ம ஷால் வி கோ இன்டு த போயம். ஓகே, நம்மளோட போயம் த ஜேர்னி ஆஃப் த மேகி. இந்த ஜேர்னி ஆஃப் த மேகி எதை பற்றியான போயம்னா, இந்த பைபிள்ல நீங்க வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கும். இது ஜீசஸ் வந்து பிறந்தப்போ அவரை பார்க்கறதுக்கு வந்து 3 சாஸ்திரிகள் வந்து போனதா தமிழ்ல வந்து இருக்கும். அதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து மேகின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து 3 ஒய்ஸ் மென் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீசஸ் ஒரு காட் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வந்து
அந்த பேபியை வந்து பார்க்க போவாங்க இந்த 3 சாஸ்திரிகள். ஸோ இவங்களுடைய ஜேர்னில வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஜீசஸ் பிறந்தது வந்து விண்டர் டைம். ஸோ அந்த விண்டர் டைம் வந்து டிராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ வந்து அந்த இவங்களுடைய வந்து கஷ்டங்களை சொல்றது தான் இந்த பொயம். ஸோ இதுல வந்து ஒன் ஆஃப் த மேகி, இந்த ஒன் ஆஃப் த அந்த 3 பேர்ல வந்து ஒருத்தரே பேசுறது மாதிரி இந்த பொயம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். நவ் இந்த போயம்ல வந்து ரைம் ஸ்கீம் எல்லாம் கிடையாது. இந்த ரைம் ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த கிளிங் பிளிங் ஸ்லிங் இந்த மாதிரி வந்து ஒரே இதுல வந்து முடியும், இயர் ஹியர் அந்த மாதிரி எல்லாம் முடியும்ல, அந்த மாதிரிலாம் இந்த போயம்ல வந்து ரைமிங் ஸ்கீமா எல்லாம் இருக்காது இது. ஸோ இந்த போயம்ல வந்து ரைமிங் ஸ்கீம் கிடையாது, நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் திங், இந்த போயம் வந்து இட்ஸ் 43 லைன் போயம், இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா 20 லைன்ஸ், செகண்ட் ஸ்டான்ஸா 11 லைன்ஸ் அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா 12 லைன்ஸ். இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஞாபகம் நீ வந்து கண்டிப்பா வந்து ரீகால் பண்ணி தான் ஆகணும். தென் இட் பிகின்ஸ் வித், ஸோ இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் வந்து டிஎஸ் எலியட் வந்து ஓனா எழுதுனது கிடையாது, அவருடைய வார்த்தைகள் கிடையாது. இது வந்து நேச்சிவிச்சி சர்மன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல இருந்து எடுக்கப்பட்ட லைன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ். ஓகேவா? இந்த நேச்சிவிச்சி சர்மன் அப்படிங்கிற அந்த ஒர்க் வந்து என்னன்னா, பிஷப் ஆஃப் வின்செஸ்டர், வின்செஸ்டருடைய பிஷப் வந்து 1622 வருஷம், அந்த 1622ல, அந்த இயர் 1622ல இந்த அந்த வருஷத்தோட வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த சர்ச்ல கிங் ஜேம்ஸ் கிங் ஜேம்ஸ் ஒன் முன்னாடி இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அந்த பிஷப் உடைய நேம் வந்து லான்ஸ்லெட் ஆண்ட்ரூஸ். இந்த பிஷப் வந்து கொடுத்த ஸ்பீச்சை வந்து நேட்டிவிட்டி சர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அந்த புக்ல இருந்து இவர் வந்து எடுத்ததுதான் இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் poem has symbolist elements. Symbolist elementsனா இந்த சில அடையாளங்கள், குறியீடுகள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த poemல நிறையவே இருக்கும். அண்ட் இட்ஸ் a dramatic monologue. dramatic monologueனா வந்து ஒரு சைடு மட்டுமே ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு, குறுக்க வந்து இன்னொரு ஸ்பீக்கர், வேற யாருமே பேச மாட்டாங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசிக்கிட்டே போறது மாதிரி வரக்கூடியது தான் dramatic monologue. ஓகேவா? ஒரே ஒருத்தர் தான் அந்த poem முடிய வரைக்கும் வந்து பேசிட்டே இருப்பாரு. அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் poems வந்து dramatic monologueன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒன் ஆஃப் த 3 wise men, அந்த 3 மேகிஸ்ல ஒருத்தர் வந்து அவங்களோட வந்து கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. நாங்க வந்து இந்த விண்டர்ல டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாரு. ஸோ அதுதான் இந்த poem. ஓகேவா? ட்ராமாட்டிக் மோனோலாக்னா வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அவங்க தான் பேசுவாங்க. ஓகேவா? ஃபைன். புரியும்னு நினைக்கிறேன் தான் சொல்றது. ஓகே. நவ் ஓகே, நவ் we are going to the poem. A cold coming we had of it. Just the worst time of the year. ஸோ இது வந்து ஒரு குளிர்காலம், just the worst time of the year. ஒரு வருஷத்திலே வந்து மோசமான காலகட்டம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஃபார் எ ஜேர்னி அண்ட் சச் எ லாங் ஜேர்னி. ஒரு ஜேர்னி போறதுக்கு எந்த டைம்ல வந்து போகக்கூடாதோ அந்த ஒரு டைம் தான் இந்த டைம். த பேஸ் டீப் அண்ட் த வெதர் ஷார்ப். நம்மளுடைய பாதைகள் வந்து போகக்கூடிய பாதைகள் ரொம்ப வந்து டீப்பான பாதைகள். அண்ட் இந்த வெதர் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப். ஷார்ப்பான வந்து குளிர், நமக்கு வந்து மோத்துல அடிக்கிற மாதிரி குளிர் இருக்கும்ல, நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. த வெரி டெட் ஆஃப் விண்டர். விண்டர்லயே வந்து ரொம்ப மோசமான ஒரு விண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அண்ட் த கேமல்ஸ் கேல்ட். ஸோ இந்த 3 பேரும் எதுல போறாங்கன்னா கேமல்ஸ்ல வந்து ஒட்டகத்துல போறாங்க. அந்த கேமல்ஸ் வந்து அதால வந்து மூவ் பண்ண முடியல, அது வந்து கேல்டா, அதால வந்து போக முடியாம அது வந்து கத்துது. அதோடைய கால் வந்து சோர் ஃபூட்டட்னா வந்து இந்த புண்ணாகிருக்கும்லடா, இந்த அந்த பனியில போய் போய் அவரோட கால் எல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு. ரிஃப்ராக்சரி, சோர் ஃபூட்டட் ரிஃப்ராக்சரி. ரிஃப்ராக்சரிங்கிறது வந்து அது வந்து அங்கங்க வந்து படுத்துக்குது. அதனால வந்து எழுந்து வந்து பிரைட்டா ஜாலியா அதால வந்து மூவ் பண்ண முடியல. லையிங் டவுன் இன் த மெல்டிங் ஸ்னோ. அந்த ஸ்னோ எங்கெல்லாம் வந்து பனிய பாக்குதோ அங்கெல்லாம் போய் அது வந்து சோமா வந்து படுத்துக்குதே தவிர அதுக்கு வந்து மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து குளிர்ல இந்த கேமல்ஸாலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. தேர் வேர் டைம்ஸ் வி ரிக்ரெட்டட். அவர் சொல்றாரு, தேர் வேர் டைம்ஸ் வி ரிக்ரெட்டட். நாங்க வந்து ஏன் தான் இந்த ஜேர்னிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு சில சமயங்கள்ல நாங்க வந்து ரிக்ரெட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, இந்த டைம்ல நம்ம வந்து வந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்து மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. The summer palaces on slopes, the terraces and the silken girls bringing sherbet, then the camelmen cursing and grumbling. So then the summer palaces ஆன் ஸ்லோப்ஸ், த செரசஸ். ஸோ இவர் வந்து இந்த சம்மர் காலத்தை வந்து யோசிச்சு பார்க்குறாரு. சம்மர்ல அவங்களுக்கு வந்து பேலஸ் இருக்கும் ஸ்லோப்ஸ்ல, இந்த த செரசஸ்
அந்த வந்து செரஸ், அங்க இருக்கக்கூடிய செரஸ் அண்ட் வந்து சில்கன் இந்த கேர்ள்ஸ் இந்த பட்டு ட்ரெஸ் வந்து உடுத்தினா வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த ஷர்பத் ஷர்பத் அப்படிங்கிறது வந்து ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபை விட்டுட்டு இங்க வந்து இப்படி வந்து சிக்கிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புலம்புறாரு. தென் த கேமல் மேன் கர்சிங் அண்ட் கிரம்பிளிங். ஸோ வந்து இந்த கேமல் மென் வந்து இந்த ஒட்டகத்தை வந்து ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ வந்து இந்த ஒட்டகத்தை வந்து ஓட்டுறதுக்கு வந்து இவங்க வந்து மென் வந்து கூட்டு வந்திருப்பாங்க ஒட்டகத்தை வந்து இது பண்றதுக்கு. ஸோ இந்த மென் வந்து கர்ஸ் பண்றாங்க, இவங்கள வந்து சபிக்கிறாங்க. ஏன்னா அஹ் உங்களால தான் நாங்களும் இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களாலேயும் எங்களாலேயும் வந்து முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமல் மென்னும் இவங்கள வந்து கர்ஸ் பண்றாங்க. ஸோ வந்து இந்த இவ்வளோ வந்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த டிஃபிகல்ட்டான டிசம்பர் அந்த சம்மர்ல வந்து சாரி ஐ எம் ரியலி சாரி. இந்த ஒரு வின்டர் சீசன்ல இந்த குளிர்ல இவங்க வந்து ஜேர்னிக்கு வந்து போறாங்க. இவங்களால வந்து முடியவே இல்ல. ஸோ இந்த வந்து வின்டர் சீசன்ல இந்த இந்த கேமல்ஸாலையும் வந்து வந்து நடக்க முடியல. அதுக்கும் வந்து காலெல்லாம் வந்து புண்ணாகிருக்கு. ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்னோவை பார்க்குதோ அங்கெல்லாம் போய் வந்து படுத்துக்குது. இதெல்லாம் வந்து எழும்பி வந்து நடக்கவே முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரிக்ரெட் பண்றாங்க. மேபி நம்ம வந்து வந்தது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருந்து இவங்க வந்து திங்க் பண்றாங்க. நம்ம வந்து சம்மர்ல வந்து இந்த பேலஸ்ல வந்து ஸ்லோப்ஸ்ல அந்த ஒரு டெரஸ்ல எல்லாம் நம்ம எப்படி நம்ம இருந்தோம், இந்த சில்க் பட்டு உடுத்திய வந்து கேர்ள்ஸ் நமக்கு வந்து ஷர்பத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து இவங்க வந்து இந்த இந்த த்ரீ ஒய்ஸ் மேனும் வந்து இவங்க எதுல வந்திருப்பாங்கன்னா வந்து ஒட்டகத்துல வந்திருப்பாங்க, கேமல்ல. அந்த வந்து ஒட்டகத்தை வந்து இயக்குற அந்த மென் கேமல் மென்னும் வந்து இவங்கள வந்து கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து உங்களால தான் நாங்களும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. தென் அண்ட் ரன்னிங் அவே அண்ட் வாண்டிங் தியர் லிக்வர் அண்ட் உமன். அண்ட் இந்த கேமல் மென் வந்து அஹ், இவங்கள வந்து மிரட்டுறாங்க. நாங்க வந்து இங்க இருந்து ஓடி போயிருவோம், எங்களுக்கு வந்து லிக்வர் வேணும், எங்களுக்கு வந்து உமன் வேணும் அப்படின்னு எல்லாம் இவங்கள வந்து இது பண்றாங்க. ஸோ வந்து எங்களுக்கு வந்து எங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த இந்த சாராயம் பெண்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து 3 பேர்கிட்டயும் வந்து டிமாண்ட் பண்றாங்க. அந்த நைட் ஃபயர்ஸ் கோயிங் அவுட் அண்ட் த லேக் ஆஃப் ஷெல்டர்ஸ். ஸோ வந்து நைட் ஃபயர்ஸ் அப்படின்னா வந்து நைட்டு வந்து வெளிச்சம் தெரிகிறதுக்கும் இந்த இந்த குளிரை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இவங்க ஃபயர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, நெருப்பு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து இல்லை. இவங்க இவங்க கிட்ட வந்து நெருப்பு வந்து பற்ற வைக்கிறதுக்கும் இவங்க கிட்ட வந்து திங்ஸ் இல்லை. அண்ட் வந்து லேக் ஆஃப் ஷெல்டர்ஸ், அடைக்கலம் போய் வந்து போய் இருக்கிறதுக்கு இடம் இவங்க கிட்ட இல்லை. லேக் ஆஃப் ஷெல்டர்ஸ்னா போய் வந்து ஆஹ், ஏதோ ஒரு ஏதாவது ஒரு இந்த லாட்ஜ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு இந்த சத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல பழைய காலத்துல. ஸோ இந்த மாதிரி பட்ட எந்த ஒரு இடமுமே இவங்க கண்ணுக்கு வந்து படமாட்டேங்கிறது. ஸோ வந்து இந்த குளிர்ல வந்து வெளியே வந்து இப்படி சுத்திட்டே இருந்தாச்சுன்னா இந்த என்ன சொல்றது, இன்னும் வந்து இவங்களோட நிலைமை வந்து worse தான் ஆகும். ஸோ வந்து தங்குறது கூட ஒரு இடம் இல்லாம இந்த வந்து குளிர்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அண்ட் த சிட்டிஸ் ஹாஸ்டைல் அண்ட் த டவுன்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி. சிட்டிஸ் ஹாஸ்டைல் அப்படின்னா இந்த இந்த வந்து சிட்டிஸ்ல உள்ள பீப்புள் எல்லாம் வந்து நம்மள வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. அவங்க என்ன என்ன சொல்றது வந்து ஹாஸ்டைல் நம்மள வந்து தனிமைப்படுத்தி அவங்க வந்து பாக்குறாங்க. நம்மள வந்து கூட வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி டவுன்ஸும் அன்ஃப்ரெண்ட்லியா இருக்கு. சிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த பெரிய சிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட பெரிய இடம். டவுன் வந்து கொஞ்சம் வந்து வில்லேஜ், கொஞ்சம் வந்து கிராமப்புறம். சிட்டியும் இல்லாம வில்லேஜும் இல்லாம இடையில இருக்கிறது டவுன். ஸோ இந்த டவுன்ஸ்லயும் வந்து பீப்புள் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறாங்க. சரி வந்து ஓகே, இந்த சிட்டிஸ்ல உள்ள பீப்புளும் நம்மள வந்து ஒதுக்குறாங்க. டவுன்ல உள்ள பீப்புளும் நம்மள வந்து ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து வில்லேஜுக்கு போலான்னு பார்த்தோம்னா, அந்த வில்லேஜஸ் டேர்ட்டி அண்ட் ஹை பிரைஸ். ஸோ வந்து இந்த வில்லேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேர்ட்டியா இருக்கு. அண்ட் அங்க வந்து தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை பிரைஸ்டா இருக்கு. ஓகேவா, வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கு. தோ அந்த இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழுக்கா டேர்ட்டியா இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப வந்து ஹை பிரைஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. ஸோ அங்கேயும் தங்க முடியாது. ஸோ வந்து எ ஹார்ட் டைம் வி ஹேட் ஆஃப் இட். ஸோ அங்க தங்குறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டா தான் எங்களுக்கு இருந்துச்சு. வி ஹேட் ஏ ஹார்ட் டைம். ஹார்ட் டைம்னா ரொம்ப வந்து கஷ்டகாலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அட் த எண்ட் வி ப்ரிஃபர் டு டிராவல் ஆல் நைட். ஸோ அட் த எண்ட் நாங்க வந்து நைட் ஃபுல்லா நாங்க வந்து டிராவல் பண்ணலாம்னு நாங்க யோசிச்சோம். இந்த மாதிரி அங்க எங்கேயா போய் தங்கி வந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாம நைட் ஃபுல்லா வந்து டிராவலே பண்ணி சீக்கிரமா போய் சேருவோம். அந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சோம். நாங்க வந்து யோசிச்சோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்லீப்பிங் இன் ஸ்நாச்சஸ். ஸ்நாச்சஸ்னா ஒரு டீப்பான ஒரு நல்ல தூக்கம் இல்லாம லைட்டா ஒரு தூங்கி எழும்பி இந்த மாதிரி லைட்டா அங்க அங்க ஒரு தூக்கம் வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அங்க லைட்டா வந்து தூங்கி எழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து டிராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். வித் த வாய்ஸஸ் சிங்கிங் இன் அவர் இயர் சேயிங் திஸ் வாஸ் ஆல் ஃபோலி. ஸோ இதே நேரம் எங்களோட காதுல வந்து ஒரு எங்களுக்கு வந்து பாடுற மாதிரியே எங்களுக்கு வந்து ஒரு இது வந்து கேக்குது. நீங்க பண்ணதெல்லாம் தப்பு. ஃபோலினா மிஸ்டேக். ஓகேவா?
நீங்க வந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க வந்து வந்திருக்கிறது வந்து தப்பு, நீங்க இந்த ஒரு டிசிஷன் எடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து எங்க காதுல வந்து யாரோ வந்து சொல்றது மாதிரி எங்களுக்கு வந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மனசாட்சி, ஓகேவா? ஐயோ எதுக்கு போய் இந்த நேரத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி அவங்க கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குது. தென் அட் டான் வி கேம் டவுன் டு எ டெம்பரேட் வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து நைட் அப்படிதானே, லைக் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயும் வந்து தங்க முடியாம லைட்டா வந்து தூங்கி எழுந்திருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாம இவங்க வந்து கால் இலைப்பு வந்து விடிஞ்சாச்சு. டான்னா வந்து விடியல், ஓகேவா? டான்னா விடியல். ஸோ விடியல் அப்போ இவங்க ஒரு ஒரு டெம்பரேட் வேலிக்கு வராங்க. டெம்பரேட் வேலினா வந்து கொஞ்சம் வந்து குளிரெல்லாம் வந்து தணிஞ்ச கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு இடத்துக்கு வராங்க. வெச் பிலோ த ஸ்னோ லைன் ஸ்மெல்லிங் ஆஃப் வெஜிடேஷன். ஸோ வந்து இப்பதான் இவங்க வந்து இந்த ரொம்ப வந்து ஸ்னோவா இருக்க இடத்துல வந்து செடியெல்லாம் வளராது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டா வந்து ஒரு இடத்துல இவங்க வந்து வெஜிடேஷனோட ஸ்மெல் இவங்களுக்கு வந்து வருது. வெஜிடேஷன்னா வந்து இந்த தாவரங்கள் எல்லாம் வந்து வளர்ந்து இருக்கும்ல. அப்படின்னா அந்த ரொம்ப அந்த ஒரு பனி வந்து இல்லாம கொஞ்சம் வந்து மீடியமான ஒரு இடத்துக்கு இவங்க வந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு வெஜிடேஷனுடைய ஒரு ஸ்மெல் வருது. இந்த தாவரங்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துடைய ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க. வித் எ ஸ்ட்ரீம் வித் எ ரன்னிங் ஸ்ட்ரீம் அண்ட் எ வாட்டர் மில் பீச்சிங் த டார்க்னஸ் அண்ட் த்ரீ ட்ரீஸ் ஆன் த லோ ஸ்கை. ஸோ இவங்க வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து போகுது. ஸ்ட்ரீம்னா வந்து நீரோடை, ஒரு நீரோடை போகுது. ஸோ இந்த ஒரு அந்த நீரோடையில் அந்த வந்து வாட்டர் வந்து வருது. வாட்டர் மில் பீச்சிங் த டார்க்னஸ். ஸோ அந்த ஒரு தண்ணியுடைய சவுண்டும் ஒரு தண்ணியுடைய ஒரு மூமெண்ட்டும் வந்து இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு டார்க்னஸை வந்து அது வந்து பீட் பண்ணிட்டு ஒரு பெட்டர் ஓகே நமக்கு இனி வந்து பரவாயில்ல ஒரு விடிவு வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது. அண்ட் த்ரீ ட்ரீஸ் அந்த லோ ஸ்கை. ஸோ வந்து வானத்துக்கு கீழே ஒரு 3 மரங்கள் வந்து இவங்களுடைய கண்ணுக்கு வந்து தெரியுது. தென் அண்ட் அன் ஓல்டு ஹால்ஸ் கேலப்ட் அவே இன் த மிடோ. ஸோ இந்த புல்வெளியில ஒரு ஓல்டு ஒயிட் ஹால்ஸ், ஒரு வெள்ளை கலர் கொஞ்சம் வந்து வயசான ஒரு குதிரை வந்து அந்த ஒரு புல்வெளியில அதையும் இவங்க வந்து பாக்குறாங்க. தென் வி கேம் டு எ சேவரன் வித் ஒயின் லீவ்ஸ் ஓவர் த லிஞ்சல். ஸோ வந்து தென் இவங்க வந்து ஒரு சேவரனுக்கு வராங்க. சேவரன் சேவரன் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நம்ம இந்த ஒரு பார் அப்படின்னு வந்து சொல்றதை விட ஒரு இந்த வில்லேஜ் சைட்ல வந்து குடிச்சிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழைய காலத்துல அந்த இடத்த வந்து டேவரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து ஒயின் லீவ்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அந்த ஒயின் லீவ்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இந்த டேவரனுக்கு வந்து இவங்க இந்த த்ரீ ஒய்ஸ் மேனும் இப்போ வந்து வந்திருக்காங்க. சாரி. தென் சிக்ஸ் ஹேண்ட்ஸ் அட் அன் ஓப்பன் டோர் டைசிங் ஃபார் த. ஸோ இந்த ஓவர் த லிண்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த டோர்ல விண்டோலலாம் இருக்கக்கூடிய ஒரு இந்த வுட் மாதிரி, ஓகேவா? ஸோ அதுல எல்லாம் இந்த ஒயின் லீவ்ஸ் வந்து படர்ந்து கிடக்குற மாதிரி இருக்கும் அந்த டேவரன்ல. தென் சிக்ஸ் ஹேண்ட்ஸ் அட் அன் ஓப்பன் டோர் டைசிங் ஃபார் பீஸ் ஆஃப் சில்வர். ஸோ இந்த டேவரனுக்கு வெளியே வந்து அந்த டோர் பக்கத்துல வந்து டோர் வந்து திறந்திருக்கு. அதுல வந்து பக்கத்துல வந்து ஒரு சிக்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னா வந்து 3 பேர், ஓகேவா? 6 கைகள்னா 3 பேர் வந்து இந்த சில்வர் பீசஸ்க்காக வந்து டைஸ் பண்றாங்க. டைஸ்னா வந்து இந்த தாயத்து விளையாடுவாங்கல்ல, தாயத்து விளையாடுறாங்க. பொதுவாகவே இந்த குடிக்காரங்க இருக்கிற இடத்துல டேவரன்லாம் அந்த மாதிரி தான் அந்த தாயத்து விளையாடுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல. ஸோ வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காகனா பீசஸ் ஆஃப் சில்வருக்கு வேண்டி இந்த தாயத்து விளையாடி இந்த சில்வர் காசுகள் இந்த வெள்ளி காசுகள் வந்து வின் பண்றதுக்கு வேண்டி தே ஆர் பிளேயிங் ஆஃப்டர் அண்ட் ஃபீட் கிக்கிங் த எம்டி ஒயின் ஸ்கின்ஸ். ஸோ வந்து அவங்களுடைய கால் வந்து எதுல வந்து படுதுன்னா எதை வந்து கிக் பண்ற மாதிரி வந்து இருக்குன்னா எம்டி ஒயின் ஸ்கின்ஸ். ஒயின் ஸ்கின்ஸ்னா இந்த பழைய காலத்துல இந்த ஒயின் எல்லாம் வந்து எதுல வந்து கொடுப்பாங்கன்னா இந்த மிருகத்துடைய ஸ்கின் இருக்குல்ல, அந்த மிருகத்துடைய வந்து ஸ்கின்ஸ்ல தான் வந்து அதுதான் ஒரு பாத்திரம் மாதிரி இது பண்ணி அதுல தான் வந்து ஒயின் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து கீழே வந்து இந்த ஒயின் ஸ்கின்ஸ் இருக்குன்னா என்னன்னா அது வந்து குடிச்சிட்டு போட்டு அந்த ஒயின் ஸ்கின்ஸ் வந்து இவங்களோட கால் பக்கத்துல இருக்கு. அதை வந்து இவங்க வந்து மிதிச்சிட்டு அப்படியே வந்து இந்த தாயத்தும் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பட் தேர் வாஸ் நோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ வி கண்டினியூட் அண்ட் அரைவ்ட் அட் ஈவினிங் அண்ட் நாட் எ மூமெண்ட் டூ சூன் ஃபைண்டிங் த பிளேஸ் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை இங்க இருந்து. ஸோ வெயிட். ஓகே. And arrived at evening, not a moment too soon, finding the place, it was satisfactory. So இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து பைபிள்ல வந்து உண்டு. அந்த
இந்த த்ரீ ஒய்ஸ் மென்மே அந்த த்ரீ மேகிஸ்மே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாரை வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து ஜீசஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து வருவாங்க. ஸோ அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த வில்லேஜ்ல அவங்க வந்துட்டாங்க. பட் ஸ்டில் தே ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன் வேர் ஜீசஸ் இஸ். ஸோ வந்து அந்த வில்லேஜ்ல எந்த வீட்டில் அவர் இருக்காரு, கரெக்டா எந்த இடத்துல இருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து தே ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க கண்டினியூ பண்ணாங்க, கண்டினியூ பண்ணி அவங்க வந்து தேடினாங்க, சர்ச் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலி அட் த ஈவினிங் அவங்க வந்து they have arrived. They arrived finding the place. It was satisfactory. ஃபைனலா அந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சது அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. All this was a long time ago. I remember and I would do it again. But set down this we where we led all the way for birth or death. So இப்போ வந்து ஸோ இந்த லைன் தான் நமக்கு தெரிய வருது. இது ஆக்சுவலா இவர் வந்து அந்த டிராவல் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது அவர் வந்து பேசினதாட்டு இந்த போயம் வந்து கிடையாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட வந்து சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களோட பழைய வந்து டிராவலை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்து எழுதக்கூடிய ஒரு போயம் தான் இது. இது வந்து எதுல தெரியுதுன்னா ஆல் திஸ் வாஸ் ஏ லாங் டைம் அகோ. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்றேன். நான் இதை வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து ஜீசஸோட இடத்த கண்டுபிடிச்சோம். அண்ட் ஐ வுட் டூ இட் அகைன். நான் அதை திரும்பவும் பண்ணுவேன். ஏன் இவ்வளோ வந்து கஷ்டம்னு எனக்கு தெரியுது. நான் வந்து ஏன் வந்து போனேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிக்ரெட்டும் பண்ணேன். பட் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சா திரும்பவும் நான் வந்து போக தான் செய்வேன். This set down this we where we all where we led all the way for birth or death. So பர்த் டெத் இது ரெண்டையுமே நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த பர்த் அப்படிங்கிறது வந்து ஜீசஸ் உடைய பர்த். ஸோ பர்த் ஆர் டெத் அப்படிங்கிறது பர்த் பர்த் சாரி கேக்குதுன்னு நினைக்கிறேன். பர்த் ஆர் டெத் அப்படிங்கிறது இந்த பர்த் அப்படிங்கிறது ஜீசஸ் உடைய பர்த். தேர் வாஸ் பர்த் சர்டன்லி. இங்க வந்து கண்டிப்பா ஒரு பர்த் இருக்கு, அது வந்து உண்மை, அது வந்து ஜீசஸ் உடைய பர்த். ஸோ வி ஹேட் எவிடன்ஸ் அண்ட் நோ டவுட். அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து நாங்களே ஒரு எவிடன்ஸ். நாங்க இங்க இருக்கோம், ஜீசஸ் பேபி ஜீசஸ் நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அவர் வந்து பிறந்தது வந்து உண்மை. அதே நேரம் ஐ ஹேட் சீன் பர்த் அண்ட் டெத். ஸோ இந்த பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றாருன்னா ஜீசஸ் வந்து பிறந்திருக்காங்க. பட் அந்த பர்த்ல வந்து தேர் இஸ் ஆல்சோ எ டெத் அப்படிங்கிறது இவர் வந்து எதுக்காக சொல்றாருன்னா but had thought they were different. This birth was hard and bitter agony for us, like death our death. ஸோ என்ன சொல்றாருன்னா ஜீசஸ் உடைய பர்த் வந்து கண்டிப்பா இருக்கு, இட்ஸ் அ சர்டனிட்டி. பட் அதே டைம்ல ஒரு பர்த் நடக்கணும்னா ஒரு நியர் டெத்துக்கு ஒரு மதர் வந்து போயிட்டு வராங்க, அப்படிதானே? ஒரு மதருடைய ஒரு பெயின், ஹார்ட் அண்ட் பிட்டர் அகனி ஃபார் அஸ். ஒரு டெத்தையும் வந்து பார்த்தது மாதிரி இருக்கு. ஒரு ஹாப்பினஸ், ஒரு பேபி பிறந்திருக்கு. அதே டைம் ஒரு மதர் வந்து இப்பதான் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு திங்கும் இருக்கு. ஸோ ஹார்ட் அண்ட் பிட்டர் அகனி ஃபார் அஸ், லைக் டெத் அவர் டெத். ஸோ வந்து நம்மளோட வந்து டெத்தை வந்து பார்த்தது மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு பர்த் டெத் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து சேர்ந்து பார்க்கறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அப்படிதானே? ஒரு பேபி வந்து பிறந்துச்சுன்னா எல்லாரும் வந்து பேபியோட பர்த் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது அதர் ஹேண்ட் ஒரு இந்த டெத்துக்கு வந்து ஈக்குவலான ஒரு பெயினுக்குள்ள வந்து மதர் வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இவர் வந்து ரெண்டையுமே இவர் வந்து சொல்றாரு, ஒரு பர்த் டெத் நாங்க ரெண்டையுமே வந்து சேர்ந்து பார்த்தது மாதிரி இருக்குன்னு. பி ரிட்டர்ன் டு அவர் பேலசஸ். ஸோ இப்போ வந்து ஜீசஸை பார்த்தாச்சு, இவங்க வந்து தேர் ஹாப்பி. நவ் தே ஆர் ரிட்டர்னிங் டு அவர் பிளேசஸ். அவங்களோட பிளேஸுக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ ஊருக்கு வந்து போறாங்க. அவங்களோட கிங்டம்ஸ், தீஸ் கிங்டம்ஸ், பட் லோ லாங்கர் அட் இஸ் ஹியர். பட் அவங்க பேபி ஜீசஸை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களுடைய வந்து சொந்த ஊருக்கு போயிட்டாங்கல்ல, சொந்த ஊருக்கு, அவங்களுடைய வந்து சொந்த கிங்டம்ல, சொந்த ராஜ்யம்ல இப்போ அவங்களால வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்க முடியல. ஏன்னா இந்த ஓல்ட் டிஸ்பென்சேஷன் வித் ஏலியன் பீப்புள் கிளச்சிங் தியர் காட்ஸ். ஸோ இவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் தான் வந்து ரியல் காட் அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல தான் இவங்களுக்கு வந்து இவங்க அங்க போயிருப்பாங்க, ஜீசஸை பார்த்திருப்பாங்க. ஆனா இப்போ இவங்களுடைய வந்து தன்னுடைய வந்து சொந்த ராஜ்யத்துல இவங்க வந்து ஜீசஸை வந்து ஜீசஸ்னு ஒரு உண்மையான காட் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம எங்களோட கிங்டம்ல வந்து பீப்புள் வந்து இன்னமும் வந்து ஓல்டு காட்ஸை வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிளச்சிங்னா வந்து பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஓகேவா? இன்னமும் அந்த பழைய காட்ஸை, பழைய நம்பிக்கைகளையே மனுஷங்க நம்பிட்டே இருக்காங்க. ஸோ அங்க நாங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்க பீப்புள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஏலியனா இருக்காங்க. ஏலியன்னா என்ன? வேச்சு. நம்மளை விட்டு வித்தியாசமா இருக்கவங்க, வேச்சு
நம்ம வந்து வேற்று கிரகவாசிகளை நம்ம ஏலியன் சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் நமக்கு வந்து ஏலியனா தெரியுறாங்க. ஏன்னா we have seen the real God, we have seen Jesus. பட் இந்த பீப்புள் வந்து அது தெரியாம ரொம்ப இன்னசென்டா they are still clutching their own their gods. அவங்களோட பழைய வந்து கடவுள்களையே அவங்க வந்து இன்னும் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. I should be glad of another death. ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத். ஸோ வந்து இன்னொரு ஒரு இந்த டெத், ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத் அப்படிங்கிறதுடைய மீனிங் வந்து ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத்ங்கிறது நான் வந்து இன்னொரு ஒரு டெத் நடந்துச்சுன்னா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அந்த டெத் வந்து யாரோடதுன்னா யாரோட வந்து டெத்னா இந்த பழைய நம்பிக்கைகள்லாம் இருக்குல்ல, இன்னும் வந்து பழைய காட்ஸ் எல்லாம் நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கைகள் வந்து இறந்து போச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? வேற யாரும் வந்து இறந்து பேசினா ஹாப்பி அப்படின்னு சொல்லல. இந்த இவருன்னு சொல்றாரு அந்த உண்மையான காட் வந்து ஜீசஸ் இல்லாம வேற நம்பிக்கைகள் வச்சிருக்காங்கல்ல, இந்த பழைய நம்பிக்கைகள் எல்லாம் செத்து போய் எல்லாருமே வந்து ஜீசஸ வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிதான் இவர் இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. சோ உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இந்த த்ரீ ஒய்ஸ் மென் வந்து ஜீசஸ பார்க்க போறாங்க. இந்த போயிட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து திரும்பவும் அதுல வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு மெமரியை வந்து ரீகால் பண்றாரு. ஸோ இவர் வந்து இவர் வந்து நாங்க வந்து போகும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இவர் சொல்றாரு. எப்படி அந்த பனியில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஷார்ப்பா இருந்து வெதர், சில சமயத்துல நம்ம வந்து வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமல் மென் அவங்க எல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து லிக்வர் வேணும், உமன் வேணும், இதெல்லாம் கொடுத்தாதான் நாங்க வந்து இந்த கேமல் வந்து எடுத்துக்கிட்டு நாங்க வந்து உங்க கூட வருவோம் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க. எப்படி வந்து எங்களை வந்து சிட்டிஸ்லயே எங்களை வந்து டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணாங்க, டவுன்ஸ்லயே எங்க கூட யாரும் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கல்ல, வில்லேஜஸ்ல வந்து எப்படி வந்து டெட்டாட்டியா ஹை பிரைஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து நாங்க வந்து தூக்கமே இல்லாம, சோ நாங்க வந்து நைட் எல்லாம் நாங்க வந்து எங்கேயுமே தங்காம நாங்க வந்து இந்த தூக்கத்தையும் விட்டு நாங்க வந்து போனோம் அப்படின்னு எல்லாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா ஃபைனலா நாங்க வந்து கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு இந்த தாவரங்கள் எல்லாம் வந்து விளையிற ஒரு புல்வெளியான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு டேவரனுக்கு போவாங்க. அங்க பேசினா வந்து தாயத்தெல்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க குடிச்சுக்கிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டோம். அப்புறம் ஃபைனலா வந்து ஜீசஸ் வந்து இருக்கிற அந்த இடத்த வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியோ ஃபைனலா கண்டுபிடிச்சு போயிட்டோம். அங்க போய் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பர்த் டெத் ரெண்டையுமே நாங்க சேர்த்து பார்த்தது மாதிரி இருந்துச்சு. ஜீசஸோட பர்த், ஒரு மதருடைய பெயின், ஒரு ஒரு இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சாவு பக்கத்துல போயிட்டு வந்து ஒரு அம்மாவையும் பார்த்தோம். ஸோ அதே நேரம் வந்து திரும்ப நாங்க வந்து எங்களோட வந்து ஊருக்கே நாங்க வந்துட்டோம். அந்த ஊருக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமாட்டு ஆஹ் இவர் சொல்றாரு இன்னமும் இங்க வந்து நிறைய பீப்புள் வந்து ஜீசஸ் தான் உண்மையான காட் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கறது தெரியாம இன்னும் வந்து பழைய பிலீஃப்ஸ்லயே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஆஹ் எப்படி சொல்றது, சோ வந்து இந்த ஒரு அந்த பழைய நம்பிக்கைகள் எல்லாம் வந்து செத்து போனோம். சோ எனக்கு வந்து இன்னொரு ஒரு டெத் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். அந்த வந்து டெத் என்னன்னா இன்னொரு ஒரு சாவு என்னன்னா இந்த பழைய நம்பிக்கைகள் எல்லாம் செத்து எல்லாரும் வந்து உண்மையான காடை வந்து அறிஞ்சுக்கிட்டா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரீ மேகிஸ்ல ஒருத்தர் வந்து தன்னோட வந்து ஜேர்னியை பத்தி ரீகால் பண்றது மாதிரி இந்த போயமை டி.எஸ். எலியட் வந்து எழுதியிருக்காரு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.